வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சி கேட்டேன், என்னாச்சு? எந்த வேகன்சி? அதான் ஒரு லிஸ்ட் கொடுத்ததுனால வந்துட்டேன். அதுக்கு தான் ஆள் அன்னைக்கே எடுத்து கொடுத்தோமே. யாரும் செட் ஆகலை. சரி, இப்போ உனக்கு என்னதுக்குலாம் ஆள் வேணும்னு சொல்லு. ஆர்என்டி, மெஷின் ஷாப்பு, கியூசி, பர்ச்சேஸ். அப்பாப்பா என்ன பண்ணு, மறுபடி எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு மட்டும் எழுதி கொடு. அதையும் ஸ்டாப் பண்ணுங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதை ரெடி பண்ணிவிட்டு எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கபிலன் குமரவடிவேல். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம், பிளேஸ்மெண்ட்டும் கொடுத்துட்ருக்கோம், பிளேஸ்மெண்ட் மட்டுமும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட தான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ மெக்கானிக் இன்ஜினியர் 2022, 21, 20 எப்போ முடிச்சிருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ் யாராக வேணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்குனாலும் இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்குமோ அந்த ஜாப்பை கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா MEC சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம நிறையா ஜாப் இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு வர சாட்டர்டே, அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே நான் 9ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ 9/7/2022. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாக்கின் இன்டர்வியூ ஒன்று நம்மள்ட்ட கண்டக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் நிறையா கம்பெனிஸ்லேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. பட் என்னென்னா எல்லா கம்பெனிலையுமே இருந்து வர ஒரு ஃபீட்பேக் என்னவாக இருக்குது அப்படின்னா, பசங்களாம் இங்கேயே டேரெக்டாக இன்டர்வியூ வர்றாங்க சார், பட் என்னென்னா ஒரு பேசிக் ஸ்கில் கூட இல்லை சார், அதான் பார்க்குறோம். உங்கள்ட்ட ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் பசங்களை அனுப்புங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் என்னென்னா நம்ம இங்கேருந்து ரெக்ரூட் பண்ணி அனுப்புகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக நல்லா ஸ்கில்லுள்ள ஆட்களை மட்டும் நம்ம கம்பெனி சைடுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கும் நம்ம இன்ஜினியர்ஸுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படலான்னு ஒரு சின்ன ஐடியா. இதுக்கு எந்த சார்ஜஸும் யார்ட்டையும் நம்ம பண்ணுறதில்லை. ஸோ கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து யார் பார்த்துட்டு இருந்தாலுமே எந்த சார்ஜஸும் கிடையாது தான். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுக்கு என்னென்ன எலிஜிபிள், என்ன சேலரியுமே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் க்ளீனாக சொல்லிட்டு வரேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஒரு ஜாப்புக்கு மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு ரோலுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது எந்த ரோல் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அது ரெலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் தான் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்போம். அது என்னென்ன கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்டர்வியூலேயே இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு கூட வாங்க அது சம்மந்தமாக. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்காக ஸ்கில் இல்லாத ஆட்களையும் நம்ம அனுப்ப முடியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ போல் நம்ம ஃபீல்டெலாம் ஸோ ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக. ஏன்னா நிறைய பேர் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரினா டேரெக்டாக ஆயில் ரிஃபைனரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நாட் லைக் தட். ஃபேப்ரிகேஷன் QC, பைப்பிங் QC, வெல்டிங் QC இந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக வெல்டிங் பற்றி தெரியணும், ஒரு டிராயிங்கை கொடுத்தா ரீட் பண்ண தெரியணும், அண்ட் தென் யூனிட் கன்வர்ஷன்ஸ் தெரியணும், வெயிட் கால்குலேஷன்ஸ் தெரியணும், வெல்டிங் பொசிஷன்ஸு, ஸ்டாண்டர்ட்ஸு, மெயின் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி, டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தெரியணும், என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, அதை ஸ்டாண்டர்டில் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க, என்னென்ன டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது, அது எப்படி ஸ்டாண்டர்டில் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இதில் ஒரு NDT முடித்தா ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே. ஸோ யார் வேணால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்துக்கும் ஒரே லிங்க் தான் இருக்கும். பட் நீங்கள் உள்ள அப்ளிகேஷன் போகும்போது நீங்கள் என்ன ஜாப் ரோலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அமையும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் சம்டைம்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதை முடிச்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து ஜாப் அலாட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் இன்ஜினியர். ஸோ நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா டிசைன் இன்ஜினியர் ஜாப் தான். ஸோ டிசைன் இன்ஜினியர் ஜாப் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு 2 சாஃப்ட்வேர் தெரியணும். பேசிக்காக AutoCAD வச்சுக்கோங்க, Creo எய்தர் சாலிட் ஒர்க்ஸ். இல்லை சார் எனக்கு கேட்டே தான் சார் தெரியும்னா நோ ப்ராப்ளம். ஸோ ஏதாவது ஒரு 2D மாடலிங்கும் ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர்னு தெரிஞ்சுனாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சாஃப்ட்வேரோட இது மட்டும்தான். பட் உங்களுக்கு GD&T தெரியணும். இது இல்லாமல் இதுலேயும் யூனிட் கன்வர்ஷன்ஸ், மெஷர்மெண்ட் எப்படி நம்ம பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்தா அதை நீங்கள் மெஷர் பண்ணி 2D 3D டிராஃப்டிங் பண்ண தெரியணும், ஒரு ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் கொடுத்தா அதை ஐசோமெட்ரிக் வியூவில் மாற்ற தெரியணும் உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, க்ரியேட்டிவிட்டி திங்கிங் இதெல்லாமே கண்டிப்பாக இந்த டிசைன் இன்ஜினியருக்கு இருக்கணும். அப்புறம் ட்ராயிங் ஷீட் சைஸஸ், வெல்டிங் ட்ராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ்,
இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் டிசைன் ஃபீல்டுக்குள்ளே ஈஸியாக செலக்ட் ஆக முடியும், ஈஸியாக உள்ளேயும் போக முடியும். ஸோ இந்த எலிஜிபிளாக உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த ஸ்கில்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக டிசைன் இன்ஜினியர் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஜாப்புக்கு என்னென்ன சேலரிங்கிறத மொத்தமாக நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா R&D இன்ஜினியர் இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. எஸ், ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு R&D இன்ஜினியராக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக தான் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் அ பெட்டர் ஸ்கில் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா FEA அந்த சேசிஸ் டிசைன்லேருந்து டோட்டலாக ஒரு வெஹிக்கிளை டிசைன் பண்ணி கால்குலேஷன்ஸ் மூலமாக எல்லாத்தையும் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் மூலமாக நீங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் R&D இன்ஜினியர்னா என்னென்ன ஒர்க் இருக்கணும், ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஸ்கில்லெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த R&D இன்ஜினியருக்கு ஆட்டோமொபைலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஷாப் QC. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த அடிஷ்னலாக எந்த கோர்சஸும் நீங்கள் பெருசாக பண்ணியிருக்க தேவையில்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக அந்த மெஷரிங் டிவைசஸ், யூனிட் கன்வர்ஷன்ஸ், பேசிக் திங்ஸ், ஒரு ட்ராயிங், ரீடிங் ஸ்கில் இந்த மாதிரி இருந்துச்சுனாவே போதும். ஸோ ரொம்ப இன்டெப்த்லாம் தேவையில்லை. ஸோ நார்மலாக உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு ஈஸியாக இதுலேயே எங்களுக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது உங்களுக்கு ஓகே மிஷின் ஷாப் குவாலிட்டி அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ப்ரொடக்ஷன் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதனால் இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா NDT டெக்னீஷியன். ஸோ NDT டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி NDT ஒன்று ASNT இருக்கலாம், இல்லை PCN இருக்கலாம். எனி NDT மெத்தட்ஸில் ஏதோ சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் இது பண்ணுவீங்க, ரெஃபர் பண்ணுவீங்க, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, எந்த டெக்னிக் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இங்கே உங்களுக்கு இதுக்கான தியரிட்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும், as well as ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா NDT ரிலேட்டடாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் அமைச்சு கொடுப்போம். ஸோ இது உங்களுக்கு ஓகே, ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க, நான் சொன்ன எலிஜிபிலிட்டியில் உங்களுக்கு கிரைட்டீரியா கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். சார் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை ஃப்ரெஷர்னாலும் ஓகே, யாருனாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பர்ச்சேஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், சேல்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், மார்க்கெட்டிங்கில் எனக்கு நல்லா ஒரு சார் எனக்கு மார்க்கெட்டிங் போகணும்னு ஆசை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் சேலரியும் நல்ல இன்சென்டிவ்ஸ் இது எல்லாமே இருக்கும் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி. அதனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னா இந்த ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்னுடைய ப்ரிஃபரபிள் ஃபீல்டு தான் இது, சேல்ஸ், பர்ச்சேஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ அதனால் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை சார் நீங்கள் சொன்ன கேட்டகரியில் எந்த கேட்டகரியிலுமே என்னுடைய ஜாப்பே இல்லை அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்டர்வியூஸில் என்ன மாதிரியான டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அமையும். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து எப்படி பண்ணணும், எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு போங்க, அந்த லிங்க்கு போயிட்டு உங்கள் டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். என்ன ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து வித்தின் 2 daysக்குள்ளேயே கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு கால் எதுவும் வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும். வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி கோடு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த என்ட்ரி கோடு இருந்தால் தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி நடக்கிறனால 8ஆம் தேதி மதியத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சனிக்கிழமை இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. சனிக்கிழமை மார்னிங் ஷார்ப்பாக 10 o'clock இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும். ஸோ யாருக்கு என்னென்ன டைம் வரணும் அப்படிங்கிற டைம் ஸ்லாட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் கரெக்டான வாட்ஸ்அப் நம்பரோ அல்லது உங்களுடைய ப்ரைமரி காண்டாக்ட் நம்பரையோ கரெக்டாக நீங்கள் லிஸ்ட்டில் ஃபில் பண்ணும்பொழுது ஃபில் பண்ணுங்கள். மெயில் ஐடியும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கிறக்காக தான் நம்ம இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த முயற்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேலை கிடைக்காத நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எந்த அளவுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியும். இப்போ வந்து சேலரி பேசிஸ் வந்துடுவோம். சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது தான், இந்த R&D ஆட்டோமொபைல் R&D இன்ஜினியர் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஃபீல்டை தவிர வேறு எந்த ஃபீல்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே இன்ஜினியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 தான் இருக்கும் சேலரி. சில கம்பெனியில் அக்காமடேஷன் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது கம்பெனிக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது ஆஃப்டர் நீங்கள் இங்கே டேரெக்டாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கம்பெனி சூட்டபுளாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அந்த கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணதுக்கப்புறமா தான் கம்பெனி டேரெக்டாக போய் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கும் என்னென்னு தெரியும். அதனால் அதை நான் இப்போ அசைடாக சொல்ல முடியாது. ஸோ சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 to 15 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். பட் இன்றைக்கி நாங்கள் நிறைய கம்பெனியில் எல்லாத்தையுமே ஒரு 12 to 15 ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் மாத்திரக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம கிடைக்கிற ட்ரை பண்ணலாம். பட் பேசிக்காக நீங்கள் 10 to 15 உங்களுடைய சேலரி இருக்கலாம். ஒர்க் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனியில் 8 hours இருக்கும். 12 hours இருக்கிற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா சேலரி இன்னமும் அதிகமாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ பேசிக்காக நம்ம ஜென்ரல்
ஷிஃப்ட் தான் இருக்கும். ப்ளஸ் சில ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டும் இருக்கும். அது என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எந்த விதமான சார்ஜஸும் நம்ம வாங்க போகிறது இல்லை. ஸோ உண்மையாகவே நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் வரலாம். இதோடைய ஜாப் லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் உங்களுக்கு இருக்கலாம். இது ப்ரிஃபர்டு லொக்கேஷனும் நாங்கள் அதில் உங்களுக்கு அப்ளிகேஷனில் கேட்டிருப்பேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பட் அது பார்த்தீங்கன்னா மேஜராக கோயம்புத்தூர் அண்ட் சென்னை இது 2 லொக்கேஷனில் தான் நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதர் சிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது 2 சிட்டியில் நீங்கள் ஒர்க் போகிறது கேட்டிங்கன்னா தாராளமாக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கட்டும். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். இல்லை நீங்கள் அன்டைமில் எதுவும் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் முடிஞ்சால் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.